இந்த தானிய உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், மாமிச உணவுகள், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து மனித உணவுகள் கிடையாது. மனித உணவுகளை நோக்கி நம்ம தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா தேடி போக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நோய்கள் வருகிறது. ஏகப்பட்ட நோய்களால் நம்ம இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போது நோய்கள்லேருந்து விடுபடணும். நோய்களை பற்றின பயத்தோடையே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்கும் நோய் வருது. 40 வயசில் நோயிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த செக் போஸ்ட்டு 40 வயசில் எல்லாத்துக்குமே வருது. அந்த செக் போஸ்ட்டில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பயங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒரு அழிவை நோக்கி போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது இந்த வாழ்க்கை, உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இது உங்களுக்கு த்ரில்லிங்கை கொடுக்கும். ஏன்னா அழிவை நோக்கி போகும்போது உங்களுக்கு ஒரு அழிவை நோக்கி நீங்கள் விரும்பியே போகிறீங்க. என்ன தான் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு குகையில் போகிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு குகைக்குள்ளே மலைகளுக்கு இடையில் பாறைகள், பெரிய குகைக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா என்ன தான் துணிஞ்சு போகிறீங்கன்னா என்ன தான் நடக்குது, என்ன தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அது மாதிரி தான் அங்கே என்ன இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த மாதிரி அழிவு. ஏன்னா அங்கே போனால் அழிவு தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த பயம், எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி தான் நாம் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு நோய் வரும்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போது ஒரு அழிவை நோக்கி தான் நம்ம போகிறோம், நோயை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்போ ஒரு பயம் இருக்குமா இல்லையா? நோய் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மருத்துவர்களை நம்ம ரொம்ப பார்க்குறோம். அவங்க எதாவது மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம நோயை நோக்கி நம்ம போகிறோம். நமக்கு என்ன நோய் வருமோ தெரில. அவருக்கு சுகர் வந்துருச்சு, இவருக்கு ஆஸ்மா வந்துருச்சு, நமக்கு என்ன நோய் வருமோ தெரில. மூல நோய் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். மூல நோய் வரலாம், புற்றுநோய் வரலாம், ஏதாவது ஒரு நோய் வரலாம். அப்போ உடல் பருமன் ஆகலாம், இப்படி ஏதாவது ஒரு நோய் வரலாம். ஆனால் நமக்கு என்ன நோய் வருதோ தெரியல. அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பான நோய் வரும். நோயிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. இல்லை நமக்கு கூட நோயெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் நோய் வராது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நோய் பெரும்பாலானவங்களுக்கு வந்துடும். அப்போ நோயை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம். ஆனால் அப்படி இருக்கும்போது அழிவை நோக்கி தான் போகிறீங்க. நோய்ங்கிறது ஒரு அழிவு. நோய்க்கு அப்புறம் சீக்கிரம் செத்துடலாம் அப்படின்னு தான் தோணும். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சீக்கிரம் செத்துடலாம் அப்படின்னு தோணும். அது மாதிரி சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அழிவை நோக்கி போகும்போது ஒரு த்ரில்லிங்காக இருக்குல்ல. அப்போ இந்த உணவை சாப்பிடும்போதும், இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், இந்த உணவுகளை சாப்பிடும்போதும் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஆசையாக, ஆர்வமாக, ரொம்ப அப்படி வேகமாக வெறி பிடிச்சி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த த்ரில்லிங்காக இருக்குது உங்களுக்கு. அதுவே காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது. அது அமைதியாக இருக்கும். அதை சாப்பிடும்போது ஒரு த்ரில்லிங் இருக்காது. ஏன்னா அதனால் உங்களுக்கு நோய் வரப்போதில்லை. அப்போ நீங்கள் பாதுகாப்பு, உங்கள் பயணமே வேறு திசையில் போயிடும். அமைதியான திசை, பாதுகாப்பான திசையில் போயிடும். ஆரோக்கியம் தான். இந்த உணவை சாப்பிட்டா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டா, அதாவது மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது. பாதுகாப்பான இடத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே ஆபத்து கிடையாது, அழிவும் கிடையாது. அப்போ அதில் ஒரு த்ரில்லிங் இருக்காது. அந்த த்ரில்லை எதிர்பார்க்குறாங்க பாருங்க. அழிவை நோக்கி போகிறதுல ஒரு த்ரில்லிங், வேகமாக பைக் ஓட்டுறதுல ஒரு த்ரில். சில பெண்களுக்கு அப்படி ஆசை இருக்கும். ஆண்களுக்கு பைக் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு பின்னாடி உட்காந்துனாலும் ஓட்டுறது வேகமாக ஓட்டினா அவங்களுக்கு அதில் த்ரில்லிங் இருக்கும். அந்த ஆபத்தை நோக்கி போகிறதுல உங்களுக்கு ஏற்படுற த்ரில் தான் அது. அப்போ அந்த மாதிரி இந்த உணவு சாப்பிட்டாலே உங்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான மரண பயம், இந்த உணவுகளை சாப்பிடும் போதே உங்களுக்கு ஒரு மரண பயம் ஏற்படும். உங்களுக்கு அதற்கு விளக்கம் கொடுக்க தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் கொடுக்குற நல்ல விளக்கம், உணவுக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த விளக்கத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த உணவு ஒரு திணிக்கப்பட்ட உணவு. இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுலாம் இடையில வந்தது. இடையில மனித வாழ்க்கையில் திணிக்கப்பட்ட உணவுகள். இதை மனித உடம்பு ஏற்றுக்கலை. அதனால தான் நோய் வருது. ஏற்றுக்கலைங்கிறதுக்கான அறிகுறி தான் நோய். இப்போ நோய்களே வரல அப்படின்னா நம்ம உடம்பு ஏற்றுக்குச்சு அப்படின்னு தான் நம்ம. அப்போ இதை சாப்பிட்றதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க ஒரே நோய்களாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம அதிலிருந்து தான். அதனால தான் அப்போ மனித உணவு என்பது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எந்த உணவு சாப்பிட்டா நோய் வராது அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ எதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது, அந்த உணவுகளை நமக்கு அதைத்தான் அப்போ கண்டிப்பாக அதுதான் நம்ம உடம்பு ஏற்றுக்குது. அந்த உணவு தான் மனித உணவுகள் அப்படின்னு நம்ம அதற்கு பெயரிட்டு விடலாம்.
அதனால் இப்போ சாப்பிட்றது கண்டிப்பாக மனித உணவுகளாக இருக்க முடியாது. இது கண்டிப்பாக திணிக்கப்பட்ட உணவு, இடையில வந்த உணவு, மனித உணவு கிடையாது இது. அதனால தான் மனித உணவுனா மனித உடம்புக்கு சொந்தமான உணவு, இந்த உடம்பு ஏற்றுக்கிற ஒரு உணவு, அதுதான் வந்து மனித உணவு. இப்போ நம்ம சாப்பிட்ற தானியங்கள், மாமிசம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இது எல்லாமே வந்து திணிக்கப்பட்ட உணவு. இதை உடம்பு ஏற்றுக்கலை, ஏற்றுக்கலை. அதோட வெளிப்பாடு தான் இந்த உடம்போடு அது பொருந்தலை. இந்த உடம்புக்கு அது முரணானாக அந்நியமான உணவாக இருக்கிற எதிரியான உணவு, இந்த உடம்புக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு உணவு அது, இந்த தானியம், மாமிசம், மீன், முட்டை. அதனால தான் அந்த உணவு என்ன பண்ணுதுன்னா அந்த உடம்பையே அழிக்குது. நாம் சாப்பிட்ற இந்த தானிய உணவுலாம் இருக்குல்ல, இது இந்த உடம்பையே அழிக்குது, உடல் உள்ளுறுப்புகளின் ஆரோக்கியத்தை அழிக்குது. அது அப்போ அதனால தான் நோய் வருது. ஒரு கட்டத்தில் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வராங்க, ஒரு கட்டத்தில் அப்புறம் ஏதாவது சுகர் வந்துடுது, ஏதாவது ஆஸ்மா வந்துடுது, உடல் பருமன் வந்துடுது, அப்புறம் வந்து முடி கொட்டி போகுது, கண் பார்வை கெட்டு போகுது, மூல நோய் வருது, ஏதோ ஒரு பலவிதமான நோய்கள் வந்து விடுகிறது. அப்புறம் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. அதனால் உடம்பு ஏற்றுக்கலை, அதனால் ஏற்படுகிற அறிகுறி தான் இந்த நோய்கள். அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவுகள், எதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராதோ, எதை சாப்பிட்டா மூடநம்பிக்கைங்கிறது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். மூடநம்பிக்கைகள்லாம் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதனால் அப்போ எந்த உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படுது, எந்த உணவுகளை சாப்பிட்டா உண்மைகளை தெளிவாக பேசுவதற்கு உதவியாக இருக்கிறது, அப்போ அதுதான் உண்மைகளை பேசுவதற்கு உதவியாக ஆர்வத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் தான் மனித உணவுகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.